உங்ககிட்ட ஒரு சக்தி இருக்கு. அது உங்களுக்கு தெரியாமலேயே ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உலகத்தையே மாத்திட்டு இருக்கு. என்னன்னே யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த நம்பர் 16,000. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஒரு நாளைக்கு நாம சராசரியா பேசுற வார்த்தைகளோட எண்ணிக்கை இதுதாங்க. கேட்கவே பிரமிப்பா இருக்குல்ல? ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. அந்த 16,000 வார்த்தைகள்ல எத்தனை வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க? இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயத்தோட ஆரம்பம். சரி, இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்னன்னா, உங்க வார்த்தைகள் தான் உங்க உலகத்தையே உருவாக்குது. உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிறீங்களே, அது வெறும் சத்தம் கிடையாது. அது உங்க வாழ்க்கையோட ப்ளூ பிரிண்ட வரைகிற ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி. இப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்க மூளை ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான சூப்பர் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க கொடுக்குற கமாண்ட்ஸ் தான் உங்க வார்த்தைகள். உங்க மனசு இந்த வார்த்தைகளை கேட்கறதோட நிறுத்திக்காது, அது அப்படியே நம்பவும் செய்யும். அந்த நம்பிக்கை தான் உங்க உடலையும் நரம்பு மண்டலத்தையும் கூட மாத்துது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மூளை ஒரு பாறை மாதிரி கிடையாது, அது ஒரு களிமண் மாதிரி. உங்க எண்ணங்களை வச்சே அதோட அமைப்பையே மாத்த முடியும். ஆமாங்க, உங்க எண்ணங்கள் உங்க மூளைய பிசிக்கலாவே செதுக்க முடியும். அப்போ நம்ம மூளையோட இந்த ப்ளூ பிரிண்ட மாத்துறது எப்படி? பதில் ரொம்ப சிம்பிள். நமக்குள்ள நாம பேசிக்கிற விதத்தை மாத்துறது தான். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். வெறும் 3 நாள்ல உங்க மூளையில புதுசா பாசிட்டிவான வழிகளை உருவாக்க முடியும். ட்ரை பண்ண ரெடியா? ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் பார்க்கலாம். நம்ம பழைய ட்ராக் என்னவா இருக்கும்? ஐயோ, நான் இதுக்கு ரெடியா இல்ல அப்படி சொல்றதுக்கு பதிலா புதுசா ஒரு ட்ராக் போடுவோம். நான் என் திறமைய நோக்கி வளர்ந்துட்டு இருக்கேன். பாருங்க, இது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது இல்ல. உங்க மூளைக்கு ஒரு புது பெட்டரான ரூட்டை காட்டுறீங்க, அவ்வளவுதான். இன்னொரு எக்ஸாம்பிள். ச்சே, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இது என் வளர்ச்சிக்காக தான் நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. இந்த ஒரு சின்ன வார்த்தை மாற்றம் போதும் ஒரு பெரிய மலை மாதிரி தெரிஞ்ச தடை நாம ஏறி போறதுக்கான ஒரு படியா மாறிடும். சரி, நம்ம உள் உலகத்தை மாத்துறது முதல் ஸ்டெப். ஆனா உண்மையான மாற்றம் அங்க மட்டும் நிக்கிறதில்ல. மாற்றத்துக்கு இன்னொரு முக்கியமான பில்லர் இருக்கு. அதுதான் சமூகம், அதாவது கம்யூனிட்டி. அத பத்தி இப்போ பார்க்கலாம். தெரியுமா, உலகத்தையே படைக்கும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இது சரியில்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா, மனுஷன் தனியா இருக்கிறது. மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்லங்கிற இந்த ஒரு வரிக்குள்ள அவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு. தனிமைங்கிறது ஒரு சாய்ஸ் இல்ல, அது நம்ம இயல்புக்கே எதிரான ஒரு பெரிய ஆபத்து. ஒரு மனுஷனுக்கு ഏറ്റവും பாதுகாப்பான இடம் எது தெரியுமா? ஒரு கம்யூனிட்டி தான். நாம தனியா வளர்றதுக்கோ தனியா போராடுறதுக்கோ படைக்கப்படல. நம்ம வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு சமூகம் தேவை. தனிமை நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். ஒரு கம்யூனிட்டி நமக்கு என்னெல்லாம் செய்யுதுன்னு பார்க்கலாம். அது நம்மள உருவாக்குது, பாதுகாக்குது, வளர்க்குது, பண்படுத்துது. ஆனா அதே சமயம் அது நம்மள கண்டாமினேட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, நம்மள டிசிப்ளினும் செய்யும். அதனால எந்த மாதிரி கம்யூனிட்டில இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. சரி, நம்மள தனியா ஒதுக்கி நெகட்டிவா பேச வைக்கிற அந்த ஒரு சக்தி எது? அதுதான் பெருமை. இதுதான் மத்தவங்களோட நம்மள சேர விடாம தடுக்கிற ஒரு பெரிய செவரு. ப்ரொஃபஷனல் ஃபேக்கர், அதாவது தொழில்முறை பாசாங்குக்காரர். இந்த கேரக்டர் உங்களுக்கு தெரியுமா? வெளிய பார்க்க எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள தனியா போராடிட்டு இருப்பாங்க. ஹெல்ப் கேட்கணும்னு தெரியும், ஆனா அவங்களால கேட்க முடியாது. இந்த லைன் ரொம்ப ஆழமானது. அழிவுக்கு முன்னாடி பெருமை வரும். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த பெருமைங்கிறது பொய்களால நமக்கே ஒரு ஜெயில கட்டி உண்மையிலே உதவி தேவைப்படும்போது நம்ம வாயை இறுக்கமா மூடிடும். இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு ஒத்துக்க விடாம உங்க பெருமை உங்களை தடுக்குதா? ஒரு நிமிஷம் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 2 முக்கியமான விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து மாற்றத்துக்கான ஒரு தெளிவான வழிக்கு வரலாம். இதுதான் நமக்கான விடுதலை பாதை. மாற்றத்துக்கு 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, உங்களுக்குள்ள நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையே பேசுங்க. ஸ்டெப் 2, வெளியில உங்க தேவைகளை ஒரு நம்பிக்கையான கம்யூனிட்டி கிட்ட சொல்லுங்க. உள்ள ஒரு வேலை, வெளிய ஒரு வேலை, 2மே ரொம்ப முக்கியம். நம்ம குணமாவறதுக்கான வழி நம்ம வெற்றிகளை பத்தி பேசுறதுல இல்ல, நம்ம பலவீனங்களையும் தேவைகளையும் தைரியமா ஒத்துக்கிறதுல தான் இருக்கு. யாக்கோபு 5:16 சொல்ற மாதிரி, நீங்க குணமடையணும்னா உங்க தப்புக்களை ஒருத்தருக்கொருத்தர் சொல்லிக்கோங்க. உண்மையான ஒரு கனெக்ஷன் வெளிப்படையா இருக்கிறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால இந்த கேள்விகளோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். இன்னையிலிருந்து உங்களுக்கு நீங்களே சொல்ல போற புது கதை என்ன? அந்த கதைய யாரு கூட பகிர்ந்துக்க போறீங்க? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சக்தி உங்க வார்த்தைகள்லயும்
உங்க கம்யூனிட்டிலயும் தான் இருக்கு. உங்களுக்கான மாற்றம் இப்போ ஆரம்பிக்குது.